வணக்கம். நாட்டில் இன்று துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்க இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சனாதன கட்சி, ஜாதி வெறி பிடிச்ச கட்சி, மதவெறி பிடிச்ச கட்சி என்று எல்லோரும் பேசி வருகிறார்கள். அரசியல் தலைவர்கள், எதிர்கட்சிகள். ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள எந்த ஒரு தலைவரும் தனக்கு பின்னால் பெரியதாக சாதியை போட்டுக்கொள்ளவில்லை. அது எல் முருகனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இன்னும் சில இல கணேசன், ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற, எச் ராஜா போன்ற எத்தனையோ தலைவர்கள் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய சாதி என்னவென்று கூட நமக்கு தெரியாது. அவர் நினைத்திருந்தால் அவருடைய சாதியை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பவர் இந்த நாட்டின் அனைத்து சட்ட திட்டங்களுக்கு, அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் தண்டனைக்கு உட்பட்டு அவர்களுக்கு நீதியை சொல்லும் இடத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி தன்னுடைய சாதியை ரெட்டி என்று எவ்வாறு போட்டுக்கொள்ள முடியும்? இப்பொழுதும் அவர் துணை ஜனாதிபதியாக நிற்கும் நேரத்திலும் அவருடைய சாதியை போட்டுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அரசியல்வாதிகளாய், எம்எல்ஏவாய், எம்பியாய் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியை, எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும், அவர் திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நீங்கள் திரு சுதர்சனம் ரெட்டி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவர் ஆந்திராக்காரர்களாக தான் இருப்பாரே கண்டு அவர் அனைத்து மக்களுக்கான உதவி ஜனாதிபதியாக, துணை ஜனாதிபதியாக இருக்க மாட்டார். ஆகவே தயவு செய்து சனாதனத்தை ஒழிப்போம், சமத்துவத்தை காப்போம் என்ற திமுகவின் கோட்பாடு ஒன்று. அவர் சாதி பெயரை எடுப்பதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய தெலுங்கு பாசம், நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டிற்கு சாதி வெறி பிடித்த ஆணவ கொலைகள் நடக்கும் இந்த நேரத்தில் ஒருவன் சாதி போட்டு அவன் சாதியால் ஒரு உயர் பதவியிலே வந்தால் என் சாதிக்காரர் தான் இந்த உயர் பதவியிலே இருக்கிறார்கள் என்று ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையும், தலித் சமுதாயத்தையும், பிற சமுதாயங்களை சார்ந்த இளைஞர்களையும், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கேவலமாக பார்க்கின்ற இந்த காலகட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு திமுகவோ ஏடிஎம்கவோ உங்களுக்கு எம்எல்ஏவோ எம்பியவோ கொடுக்கவில்லை. நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போட்ட உண்மையான உங்களுக்கு இடஒதுக்கீடு சட்டத்தினால்தான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கின்றது. இல்லை என்றால் நீங்கள் தூரத்தில் எச்சிலையை போல தூக்கி எறியப்படுவீர்கள். ஆகவே உங்களுக்கு உண்மையான தலைவர் யார் என்றால், உங்களுடைய கொள்கை தலைவர் யார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் தான். ஆனால் உங்களை கேட்டால் உங்கள் தலைவர் யார் என்று உங்களை கேட்டால் நீங்கள் எடப்பாடியோ மு.க. ஸ்டாலினையோ தான் நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை இணைத்துக் கொண்டார்களே தவிர உங்களை தன்னுடைய இனமாக, தமிழர்களாக அவர்கள் உங்களை நினைக்கவில்லை. உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தினால் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் போட்ட சட்டத்தினால் தான் நீங்கள் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருக்கின்றனர்.
உங்களுக்கு ஒரே தலைவர் ஒரே கடவுள் யார் என்றால் அம்பேத்கர் அவர்கள் போட்ட வாழ்க்கை பிச்சை தான் உங்களுக்கு. ஆகவே அதை நினைத்து சாதி வெறி பிடித்த சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இந்த எதிர்ப்பை தமிழருக்கு நீங்கள் துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் ஒரு சின்ன செய்தி, இங்கு நேற்று முன்தினம் கண்ணகி நகரிலே ஒரு பெண்மணி மின்சாரம் தாக்கி இறந்து விட்டார். அந்த துயரம், அது சிறு வயது பெண்மணி, 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவருடைய கணவன் கைகால் விளங்காதவர். அப்படிப்பட்ட பெண்மணி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக, பெரும் துயர சம்பவமாக இறந்து விட்டார். ஆனால் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் அரசியல்வாதி கொடுக்கும் சாராயத்தை குடித்துவிட்டு பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஒரே சந்தோஷமாக கூத்தடிக்கிறார்கள். உங்களை ஏன் சேரியிலே ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்தால், நீங்கள் சில தவறான செய்கைகள் செய்து அதை உங்களை மற்ற சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு நீங்களே உங்களை செய்து கொள்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். உங்களுடைய வாழும் இடம் சரியாக இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே வாருங்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் தயவு செய்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரசாங்க ஊழியராக அவர்களை எடுத்து கொள்ள வேண்டும். காரணம், அப்போதுதான் அவர்கள் வாழ்வாதாரம் உயரும், அவர்கள் பிள்ளைகள் படித்து முன்னேறுவார்கள். இதேபோல் அவர்களை நீங்கள் கொத்தடிமைகளாக கூலி தொழிலாளியாக மிக குறைந்த சம்பளத்தில் வைத்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைக்கு செல்லும். உங்களுடைய ஆசையும் அதுதான். அப்பொழுதுதான் இவர்கள் கேள்வி கேட்காமல் ஓட்டு போடுவார்கள். தொடர்ச்சியாக நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது பாவம், மிகவும் கொடுமையானது. உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் தன்னுடைய மக்களை கொடுமைப்படுத்துவதில்லை. இங்குதான் பாகுபாடு படுத்தி அவர்களை நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்கள். அதனால் மக்களே, உங்கள் நிலை, அம்பேத்கர் அவர்கள் போட்டு இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு காலமாக நீங்கள் அனைத்து சலுகைகளையும் பெற்று வருகிறீர்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் எடுக்கவில்லை. காலங்காலமாய் ஒடுக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அதே நிலைமைகள் தான் இருக்கின்றீர்கள். உங்களுடைய அரசியல்வாதிகளும் தலைவர்களும் வார்டு மெம்பரும் உங்களை ஒடுக்கி உங்களை அரசியல் கைதிகளாய் தான் வைத்துக் கொள்கிறார்களே தவிர உங்களை வாழ்க்கையில் முன்னுக்கு வர அவர்கள் நினைப்பதில்லை. உங்களை பெயரை சொல்லி அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்தி கடைசி வரை உங்களை சேரி மக்களாகவே உங்களை வைக்க துடைக்க நினைக்கிறார்கள். ஆனால் பெயரை வேறு ஒரு கட்சி உங்களை அடிமைப்படுத்துகிறது, உங்களை சனாதனப்படுத்துகிறது என்று அவர்கள் மீது பழியை தூக்கி போட்டு விடுகிறார்கள். ஆனால் இன்று அந்த கட்சி கூட சிபி ராதாகிருஷ்ணன் என்று சாதி பெயரை போடாமல் பொது பெயரை போடுகிறார்கள் பாரதிய ஜனதாவில். ஆனால் இன்று திமுக கட்சியை சார்ந்து, காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இருக்கின்ற சுதர்சன் ரெட்டி என்று போடுகிறார்கள். ஆகவே நீங்கள் தமிழராகிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்து அவரை துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சாதி ஒழிய வேண்டும் என்றால், சாதி பெயரை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் சாதி பெயரை போடுபவரை கண்டறிந்து அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.